My name is C.R. Barnabas. I am 8 years old. I am going to tell 20 chapters from the book of Psalms. சங்கீதம் 1. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய இடத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேடத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கண்ணியை தந்து எல்லையே உதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரா அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கும் பதறி போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகளின் நீதிவான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிவான்களின் வழி அழிந்திருக்கிறார், துன்மார்க்கனுடைய வழியோ அழியும். சங்கீதம் 15. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்குறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல் வைக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன் கர்த்தருக்கு பயப்படுதையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்க கூடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பலிதானம் வாங்காமலும் மேய்க்கிறான். இப்படி செய்கிறவன் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 19. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவாவுடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இடுவுகிற அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்காலத்து கடைசி வைக்கும் செல்கிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடானத்தை ஸ்தாபித்தார். அது தன் மனவரையிலிருந்து புறப்படுகிற மரவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியின்பால் தன் பாதையிலோட மகிழ்ச்சி அளிக்கிறது. அது வானத்தில் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கும் மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேடம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் மேதயத்தை சமோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமா இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசுமொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டலும் ஒழுகும் தென்னை தேனிலும் மருது உள்ளதுமா இருக்கிறது. அன்றியும் அவைகளால் முந்தாடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்கிறதினால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கும் தடியை நீ விலக்கி தாரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிலும். அப்போது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பராகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் இந்த சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. சங்கீதம் 23. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறான், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்தாமத்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போயிடுகிறார். அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே, நீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலம் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன். சங்கீதம் 24. பூமியும் அதன் நேரமும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இதயத்தில் மாசில்லாதவனுமாய்ந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமலும் கபடா யானையிடாமலும் மேய்க்கிறவனே. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் வருவான். இதுவே அவனை தேடி விசாரித்து அவனுடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அந்நாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா உபரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரம் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அந்நாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா உபரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. சங்கீதம் 27. கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகையினருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னிருக்கு கையில் அவர்கள் எதிரே உண்டார்கள். எனக்கு உரமாக ஒரு பானை இறங்கினாலும் என் இதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் இறங்கினாலும் எதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன்.
கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதை நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடாரம் அறிவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்போது என் தலை என்னை சுற்றிலும் மேய்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதிநிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவாளி செய்யும். உன் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உடைய முகத்தை தேடுவேன் கர்த்தாவே என்று என் இதயம் இடத்து சொல்லிட்டு, உடைய முகத்தை எனக்கு மரியாதையும் நீர் கோபத்துடன் தடியனை விலக்கி போதாதையும். நீரே எனக்கு சகாயர். என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நிகழ்விடாமலும் என்னை கைவிடாமலும் இடும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, இந்த வழியை என் பொடித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செம்மையான பதைகளில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொள்ளாதையும். பொய் சாட்சிகளின் நாக்கில் மீட்டு சீறுகிறவர்களும் எனக்கு குரலுமாய் எழும்பியிருக்கிறார்கள். நானோ ஜீனோல தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திட அவர் உன் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். தினமனதான் இன்று கர்த்தருக்கே காத்திடு. சங்கீதம் 33. நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நாள் புவீனையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமாயிருக்கிறது. அவன் நீதியிலும் நியாயத்திலும் பிடியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காரணத்தினால் எழுந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாய் சுவாசத்தினால் அவருடைய சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக. உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் ஜாதிகளை ஆலோசனை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அது தமக்கு சுதந்திரமாக தேய்ந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா முதல் புத்திரையும் காண்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லாம் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார். அவருடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவருடைய செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான். சௌரியவான் வந்தாலும் வெள்ளத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிப்பதற்கு குதிரை விடுதா அடுத்த மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைகளை காத்து இருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி உடைக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துறையும் நம் கேடமும் ஆனவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய எதிரிய மறுக்குள் களி கூறும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே இந்த கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. சங்கீதம் 34. கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலுக்கும். கர்த்தருக்குள்ளே ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் உண்மைத்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன். அவர் எனக்கு செய்து கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுக்கு முகங்கள் வைக்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் கேட்டு அவனை அவன் இரு கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி விடுகிறார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இணங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துவான்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கிவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்தீர்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செய்து கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேஷிக்கிற மனுஷன் யார்? நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காட்டுக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய். சமாதானத்தை தேடி அடி தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண் நீதிமான்கள் மேல் நோக்கமாக்கிறது. அவருடைய செய்கள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு தெரிந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பெயரை பூமியிடாமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களே அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட எதியம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய்ந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாற்றிலும் நின்று அவரை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் அவர் காப்பாற்றுகிறார். அவைகள் ஒன்றும் முடிக்கப்படுவதில்லை. தீமை துன்மாக்கனை கொள்ளும். நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் அவர்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரனை நாட்டுமாய் மீட்டுக் கொள்கிறார். அவனை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது.
சங்கீதம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமானவர். ஆகையால் பூமியை நிலைமாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதை பெருக்கினார். பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். ஒரு நதியுடன் அந்த நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதை நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தம்முடைய சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பார்க்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைவனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வெள்ளை உடைத்து ஈட்டியை முறுக்குகிறார், ரதங்களை நெருப்பினால் சுற்றடிக்கிறார். நீங்கள் அமர்ந்தது நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீதம் 51. தேவனே, அந்த கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இருக்காண்டின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் அட என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து இந்த கண்களுக்கு முன்பாக பொல்லங்காலத்தை நடப்பித்தேன். நீ பேசும்போது உடைய நீதி விளங்கும், நீ நியாயத்திற்கும் போது உடைய பரிசுத்த விளங்கும். இதை அறைக்கிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தளித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்போ நான் சுத்தமாவேனேன். என்னை கல்வியாலும் அப்போ நான் உழைந்த மலையிலும் மென்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்போது நீர் நோடிக்கு என் எலும்புகள் களி கூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உன் முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியலும். தேவனே, சுத்தியத்தை என்னிலே சிருஷ்டிலும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புடிப்பியும். உடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாமலும் உடைய ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை என்னை தாங்கும்படி செய்யும். அப்போது பாதகருக்கும் இந்த வழிகளை உபதேசிப்பேன், பாவிகளும் இடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பலிகளுக்கு என்னை நீங்களாகிடும். அப்போது என் நாவும் உடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் விடுதலை தேர்ந்தலும், அப்போது என் வாய் உடைய புகழை அறிவிக்கும். பழியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பழி உமக்கு பிரியமானதல்ல. தேவனிற்கு கேட்கும் பலிகள் நொறுகுண்டாவிடான். தேவனே, நொறுகுண்டதும் நறுகுண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். சியோனுக்கு உடைய பீடத்தின்படி நன்மை செய்யும். எருசலேமின் மனிதர்களை கட்டுவீராக. அப்போது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளை பிரியப்படுத்துவீர். அப்போது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். சங்கீதம் 101. சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறையில் இருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழலிலும் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்டிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பார். அவர் தன்னுடைய சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். உடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கெடமும் ஆகும். இருள் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடவாடும் கொள்ளை நோய்க்கும் மதியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் வந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து தும்மாக்குனுக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லா பொண்ணுக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விடியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பார சிங்கத்தையும் பாலசாபாத்தையும் எரித்து போவாய். அவனை என்னிடத்தில் வாஞ்சி அழைக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்காலத்திலே வைப்பேன். அப்போது அவனை என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுதொழில் செய்வேன். ஆபத்தில் நானே அவனுடைய அவனை தப்பித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களை எப்படி திருத்தியாக்கி நற்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். சங்கீதம் 95. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ரட்சணிய கண்மலையை சங்கீதனம் பண்ண கடவும் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடுவோம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடைய வைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். 8ஆம் தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று.
நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் பாருங்கள். அவன் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என் பரீட்சை பார்த்து என் கிளியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரசித்து அவர்கள் வலுவி போகிற ஏதமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இலைப்பாதையில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன்.